Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது குயிக்கா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி, ஆரோக்கியமானதும் கூட. இது என்ன அப்படின்னா கோதுமை கேழ்வரகு அடை, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம வந்து ஆரோக்கியமா முறையில இது வந்துட்டு செய்ய போறோம். சரி வாங்க, இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய இந்த டிஃபன் ஐட்டம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன், அதை வந்துட்டு போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவுக்கு பதிலா உங்ககிட்ட ஏற்கனவே அரைச்ச பழைய புளிச்ச அரிசி மாவு, தோசை மாவு இருந்துச்சுன்னா அது கூட நீங்க வந்துட்டு சேர்த்திக்கலாம். இதுல கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப இதை தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதை வந்துட்டு கரைச்சிக்க போறோம். ரொம்ப தண்ணியா இல்ல, கொஞ்சம் கெட்டியான மாவா நம்ம இதை கரைச்சிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்க கரைச்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், கட்டி இல்லாம கரையும். இப்போ இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம வந்துட்டு மாவு கலந்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி இதுல சேர்த்திருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி இல்லாம. இதை மூடி வச்சிருங்க, இப்போதைக்கு இருக்கட்டும். பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு நல்ல கிரன்ச் கொடுக்கும். இதையும் செவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருக்கு. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வதக்கிருப்பேன். கொஞ்சமா கேரட், கொஞ்சமா முட்டைக்கோஸ் ரெண்டையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நீங்க இந்த மாதிரி நறுக்கிறதுக்கு பதிலா நீங்க துருவி கூட சேர்த்திக்கலாம். இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த காயெல்லாம் ரொம்ப ஃபுல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு மேல நம்ம வதக்க தேவையில்லை. கொஞ்சமா தேங்காவை இந்த மாதிரி சில்லா நறுக்கி வச்சிருக்கிறேன், குட்டி குட்டி பல்லா. அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தேங்காய் சேர்த்து நம்ம சூப்ல வைக்க தேவையில்லை. வெறும் ஒரு பரட்டி ஆஃப் பண்ணி இதை வந்துட்டு ஆற விட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் பக்கமா இந்த மாவு வந்துட்டு ஊறி இருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுல நம்ம வதக்குன இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதுல நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்திக்கலாம். ஒருவேளை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஏதாவது காய்கறி அப்படின்னா, பீட்ரூட் அந்த மாதிரி காய்கறிகள் வந்து நீங்க இதுல துருவி சேர்த்திட்டீங்கன்னா தெரியாது, சாப்பிட்டுருவாங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமா தயிரும் சேர்த்திக்க போறோம். இது வந்துட்டு புளிச்ச தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட பழைய தோசை மாவு, இட்லி மாவு இருந்துச்சுன்னா நீங்க தயிருக்கு பதிலாக அது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூட நீங்க கீரை கூட சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை இல்ல வேற ஏதாவது கீரை கூட நீங்க இதுல வந்துட்டு நறுக்கி சேர்த்திக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கேன். லேசா எண்ணெய் தடவி அதை வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. இதுக்கு பெருசா எண்ணெய் எல்லாம் தேவைப்படாது. இந்த அடைக்கு நல்ல காஞ்சிச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம அடை மாவு ஊற்றலாம். நான் இன்னைக்கு அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமா தான் ஊத்த போறேன். ஏன்னா இதுல நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம், மெல்லிசா ஊத்த வராது. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வேக விடுங்க. இதை நம்ம டர்ன் பண்ணி போடலாம். இந்த சைடும் 2-3 டிராப் எண்ணெய் விட்டுக்கலாம். கீழ்பகுதியும் நல்லா செவந்திருக்கும். நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு கோதுமை கேழ்வரகு அடை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்துட்டு சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். தேங்காய் சட்னி. சட்னி இல்லாமையே கூட இது வந்துட்டு சும்மா சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.